இந்த ஊருக்கு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள்ல இருக்க ஒரு வினோதமான ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ் ஷிப் வேற யாரும் இல்ல, வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸோடது தான். அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து லேண்ட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த இடம் எல்லாமே வைர கற்களா மாறிடுது. அதுக்காக அந்த ஊர்ல இருக்க ஒரு சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்து இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஒரு ஒளி வந்து இதுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இவரு ஒரு ரிசர்ச் பர்சன் அப்படிங்கறதுனால உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஏன்னா இவரை மாதிரி இன்னொருத்தர் உள்ள இருக்காரு. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து உள்ள வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. என்னோட நோக்கம் எல்லாமே உலகத்தை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு உள்ள இருக்க அவர் சொல்லிட்டு இருக்காரு. உலகம் போற போக்குக்கு ஒரு சயின்டிஸ்ட் என்னாலே உலகத்தை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நீ எப்படி காப்பாத்துவேன்னு கேட்டதுக்கு ஒரு பாலை கையில கொடுத்து இதை பொல்யூட்டான இடத்துல போடுங்க எல்லாமே சரியா போயிடும் சொல்லிட்டு இருக்காரு. இவரு என்ன ஏதுன்னு கேட்காம அந்த ஒரு பாலை வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா வெளியே இருக்கவங்க இந்த பாலை யூஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக பண்ற சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலும் பரவாயில்ல, இதை நான் டெஸ்ட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ரொம்ப அசுத்தமா இருக்க ஒரு சாக்கடையில கொண்டு போய் அதை போட்டுறாரு. அடுத்த நிமிஷமே பச்சை கலர்ல புகை வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து எல்லாம் பயந்துடுறாங்க. ஆனா அந்த வேற்றுக்கிரகவாசி சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷமா அந்த இடம் ஒரு அழகான காடா மாறிடுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மண்ணு ரொம்ப சுத்தமான மண்ணா இருக்கு.